வீட்லயே உட்காந்தமே அந்த வருஷம் தானே, நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா, இன்னொரு தடவை இந்த கிளிப்பச்சை கலர்ல, அதுவும் சனிக்கிழமை ஸ்கூல்ல கலர் ட்ரெஸ் வேற போட்டு வர சொல்லிட்டாங்க. அத நான் போட்டு போய் அடுத்த வருஷம் தீபாவளி வரைக்கும் பயலுவ என்ன வச்சு கலாய்ச்சி தள்ளிட்டானுங்க. ஏன்டா உனக்கு நல்லது நடந்த எந்த விஷயமே ஞாபகத்துக்கு வராதாடா? நல்லது நடந்திருந்தா தானே ஞாபகம் வருதுக்கு. உனக்கு என்னடா ஞாபகம் இருக்கு? நம்ம எல்லாரும் இல்லையே, அப்படி நான் சொல்லியே. அப்ப நான் 5வது கூட இல்ல 6வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா. ஏய் என்னடி ஏதேதோ சொல்லி உளறிக்கிட்டு இருக்க? எந்த வருஷம் என்ன படிச்சேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படி இல்லங்க அத்தை. அதுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது 2 தீபாவளிக்கு படம் பார்க்க போனோமா, அதான் அதுல எந்த வருஷம் எதை பார்த்தேன்னு குழம்பிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி தான் தீபாவளிக்கு படம் பார்க்க போனேன்னு சொன்னீங்க. அதையும் அப்படியா சொன்னேன்? அக்கா, அப்படி சொல்லல. சரக்கிரக்கு போட்டு வந்து உளறிட்டு இருக்கீங்க. நீங்க ஒருத்தி. வீணா, என்ன இப்படி கேக்குறா? அப்படிலாம் எதுவும் இல்ல, இந்த முன்னுக்கு பின் முரணா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா தான் நான் கேட்டேன். அது இல்ல 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 இல்ல, நீங்களா மாறி அடுத்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள மணி 4 ஆயிடுச்சா? கோமதி என்னாச்சு? 4 ஆயிடுச்சுங்க. 4 மணி ஆச்சா? எந்திரிச்சு ரெடி ஆகலாமா? ஆமாங்க, இப்ப எந்திரிச்சாதான் எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு சாமி கும்பிடுறதுக்கு சரியா இருக்கும். இவ ஆளு சரியில்லையே, ரொம்ப பதட்டமாவரா. பொய் சொல்லும் போது தானே இப்படி எல்லாம் பதட்டமாவா? ஏய், நீ என்னடி கூடாமலேயே எழுந்திரிச்சிட்ட? இல்லத்தா, எங்க சித்தப்பாவை கத்தி கத்தி கூப்பியல, அந்த சத்தத்துல நானே எந்திரிச்சேன். கெட்டிக்காரிதான். சரி சரி, அவனை எழுப்பி விட்டு